ஒரு காலகட்டத்தில் பண்டமாற்று முறை அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். 1/2 கிலோ தக்காளியை கொடுத்துட்டு 1 கிலோ அரிசியை வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரியான பண்டமாற்று முறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அரிசியை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, வீடை ஸ்வாப் பண்ண முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும்போது ரொம்ப பெரிய அளவில் மெட்டல் உலோகங்கள் இருக்குது பாருங்கள். இந்த உலோகங்களை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பொருளை நம்ம வாங்குகிறோம். இப்போது என்ன பிரச்சனைனா, என்கிட்ட 10 கிலோ தங்கம் இருக்குது, நான் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா அந்த 10 கிலோ தங்கத்தையும் தூக்கிட்டே போகணும். ஸோ இந்த இடத்துல தான் பேப்பர் கரன்சி அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பேப்பர் கரன்சி ஒரு காலகட்டம் வரை, அதுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஒரு காலகட்டம் வரை ஒரு நாட்டில் எவ்வளவு தங்கம் இருக்கோ அந்த தங்கத்துக்கு ஈக்குவலான பேப்பர் கரன்சி அப்படிங்கிறத வெளியிட்டு வந்தார்கள். ஆனால் அதுவும் கொஞ்சம் நாட்களில் ஃபெயிலியராக மாறுது. மக்கள் அதிக அளவு கரன்சியை யூஸ் பண்ணுறதுனால கவர்மெண்ட் உங்களுக்கு என்ன செய்துப்பா, இந்த அங்கீகாரம் கொடுக்குது, இந்த பேப்பருக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லி 10 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் அப்படிங்கிற பேப்பர் நோட்டுகள் அச்சடித்து கொடுக்கப்படுகின்றன. கவர்மெண்ட் அதுக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அந்த பேப்பரை நம்ம என்ன சொல்கிறோம், ரூபாய் தாள்கள் இல்லாட்டி கரன்சி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா, நான் சம்பாதிக்கிற காசை என்னுடைய நண்பனுக்கு கொடுக்குறேன். என்னுடைய நண்பனுக்கு நான் கொடுக்கும்போது சின்னதாக ஒரு ஃபீயை கவர்மெண்ட்டுக்கு நான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி என் நண்பன்கிட்ட கொடுக்கும்போது பல பிரச்சனைகள் இருக்குது. முதல் பிரச்சனை, அது நல்ல நோட்டா கள்ள நோட்டா அப்படிங்கிறத பார்க்கணும். என் நண்பன் ஒரு வங்கி அக்கௌண்ட், ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கானா, அந்த பேங்க் அக்கௌண்ட் என் பேங்க் அக்கௌண்ட் வந்து அனுப்ப முடியுமா அப்படிங்கிற அடுத்த சிரமம். அந்த சிரமத்துக்கு மத்தியில் அவன் வெளிநாடுகளில் இருந்தானா கண்டிப்பாக பெரிய ஒரு ப்ராசஸிங் ஃபீ அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கிடுவாங்க. ஏன் நான் சம்பாதிக்கிற பணத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி அந்த பிரச்சனைக்கு மத்தியில் இதெல்லாம் கண்காணிப்பதற்காக வேறொரு குழு தயாராக இருக்குது. விக்கி அப்படிங்கிறவங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குது, விக்கியினுடைய நண்பன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது அப்படிங்கிற கண்காணிப்பு குழு. இது எல்லாமே சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்முடைய ப்ரைவேசியை கெடுக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்புகிறாங்க. ஸோ இந்த ப்ரைவேசி எல்லாமே யாருமே தலையிடாமல் வேறொரு உலகத்தை, வேறொரு பணத்தை தயாரிக்க முடியுமா, உருவாக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு 2008 ஒரு ஒயிட் பேப்பர் வருது. அந்த ஒயிட் பேப்பர் வழியாக நமக்கு கிடைக்கிற ஒரு பணம் தான் பிட்காயின். இது பிட்காயின் சீரீஸ் பாகம் 1. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இன்ட்ரோல பிட்காயின் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இது நல்லா இன்டெப்த்தாக புரிஞ்ச பிறகு தான் இதில் ட்ரேட் பண்ணலாமா, இதில் லாபம் சம்பாதிக்கலாமா, இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். வாட் இஸ் பிட்காயின், ஹவ் இஸ் இட் ஒர்க் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா 1000 லட்சக்கணக்கான வீடியோஸ் வரும். ஆனால் எளிமையான முறையில் அதை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறதா இங்கே சிக்கலாகவே இருக்குது. நம்ம ஃபாலோவர்ஸ் தமிழ் பொக்கிஷத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எளிமை வடிவில் இருக்கும். அதே மாதிரி சின்ன ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்கிட்ட ஒரு படம் இருக்குது, ஒரு புது படம்னு வச்சுக்கோங்களேன். என் நண்பன் அந்த படத்தை இன்னும் பார்க்கல. நான் என்ன செய்வேன், இமெயிலில் அந்த படத்தை அவனுக்கு அனுப்பி வைப்பேன். அப்படி அனுப்பி வைக்கும்போது அவனுக்கு அந்த படம் ரிசீவ் ஆகுது. அந்த ரிசீவ் ஆன படத்தை அவன் பார்க்கலாம், டிலீட் பண்ணலாம், இல்லை இன்னொரு நண்பனுக்கு அனுப்பலாம். இப்படி பார்ப்பதால் படம் அப்படிங்கிறது, நான் சொல்கிறது சினிமா படம் மட்டும் கிடையாது, என்னுடைய புகைப்படம் கூட இருக்கலாம். என்னுடைய புகைப்படம் நிறைய பேருக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு இடத்துல இருக்கிற சோர்ஸ் இன்னொரு இடத்துல காப்பி மெத்தடில் தான் போகுது. அதாவது நான் இமெயில் வழியாவோ வாட்ஸ்அப் வழியாவோ அனுப்புகிறேன்னா என் மொபைலில் ஆல்ரெடி ஒரு காப்பி, அந்த காப்பிலேருந்து என் நண்பனுக்கு ஒரு பிரதி போகுது, என் நண்பன் இன்னொரு நண்பனுக்கு அனுப்புனா இன்னொரு பிரதி போகுது. ஸோ இப்படி பணத்தையே நம்மளால் காப்பி பண்ண முடியலை அப்படிங்கிற ஒரு கேள்வியில் வந்து நிற்கிறோம். இப்போ என்கிட்ட 100 ரூபாய் இருக்குது, என் நண்பனுக்கு தேவைப்படுது. இந்த 100 ரூபாயை என் நண்பனுக்கு காப்பியாக நான் அனுப்பி வைக்கிறேன். என்கிட்டையும் 100 ரூபாய் இருக்கும், என் நண்பன்கிட்டையும் 100 ரூபாய் இருக்கும். அந்த நண்பன் இன்னொரு நண்பனுக்கு அனுப்புகிறான் அப்படின்னா இப்போ 100 ரூபாயினுடைய காப்பி 3 இருக்கும். இதை கள்ள நோட்டு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இப்படி கள்ள நோட்டு இல்லாட்டி இப்படி 3 விதமாக காப்பியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரூபாய் தாள் 3 காப்பியாக மாறும்போது நம்முடைய எக்கனாமியும் பாதிக்கும். ஏன்னா ஒரு ரூபாய் தாளை பயன்படுத்தி 3 நபர்கள் 3 நேரங்களில் வேறு வேறு பொருட்களை வாங்கிடுவாங்க. 300 ரூபாய்க்கு பொருளை 100 ரூபாய் பயன்படுத்தியே வாங்கிடுவோம். ஸோ இப்படி பல சிக்கல்கள் ரூபாய் நோட்டை காப்பி பண்ணுறதுல இருக்குது. அப்படி இருக்கும்போது டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்கிற பிட்காயினை மட்டும் எப்படி நம்ப முடியுது? இதுதான் எல்லார்ட்டையும் இருக்கிற ஒரு கேள்வி. பிட்காயின் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி இவ்வளோ நாள் நம்ம அரசாங்கத்தினுடைய நம்பிக்கை, நீ 100 ரூபா வச்சிருக்கப்பா, அந்த 100 ரூபா அப்படிங்கிற அந்த காகிதத்துக்கு இந்த வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் 100 ரூபாயை நம்ம பேக்கெட்டில் வச்சு சுற்றிட்டு இருக்கோம். இந்த நம்பிக்கை சயின்ஸின் அடிப்படையில் வரும்போது, குறிப்பாக சொல்லப்போனால் மேக்ஸ் கணக்குகளின் அடிப்படையில் வரும்போது அது பிட்காயினாக மாறி நிற்கிறது. 2008 2009 இந்த காலகட்டத்தில் தான் ஒரு ஒயிட் பேப்பரை ஒரு நபர் இல்லாட்டி ஒரு குழு, யாரோ ஒரு நபர் அப்படியே பப்ளிஷ் பண்ணுறாங்க.
அப்படி பப்ளிஷ் பண்ணும்போது நான் ஒரு கரன்சியை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த கரன்சி யாருடைய சென்ட்ரலைஸ்ட், யாரோ ஒரு நபர் மட்டும் தனியாக இதை என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, இது எல்லோருக்கும் பொதுவான கரன்சி அப்படின்னு சொல்லி அறிமுகம் செய்யப்படுது. அப்படி அறிமுகம் செய்யப்படும் போது அந்த கரன்சியை பிட்காயின் அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2009 வருடம் இந்த பிட்காயின் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அறிமுகமாகுது. நிறைய பேர் அதை என்ன செய்கிறாங்க, ஒரு கரன்சியாக வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஆனால் அப்போ அந்த கரன்சி இல்லாட்டி அந்த பிட்காயின் அப்படின்னு சொல்கிறதுக்கு 0 வேல்யூ, எந்தவித முக்கியத்துவமும் கொடுக்கப்படவில்லை. உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு 5 பிட்காயின் ஒரு நபர் தாராரு. அந்த 5 பிட்காயினை நான் என்னுடைய நண்பருக்கு அனுப்புகிறேன். அந்த நண்பர் வேறொரு நண்பருக்கு அந்த 5 பிட்காயினை அனுப்பிட்டாங்க. இப்படி அனுப்பும்போது இந்த 5 பிட்காயின் எனக்கு எப்படி கிடைத்தது, என் நண்பனுக்கு நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிற அடுத்த கேள்வி நமக்குள்ளே வரலாம். ஸோ முதல் பிட்காயின் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான். எப்படி இந்த தங்கம் இல்லாட்டி பல உலோகங்கள் மைனிங் வழியாக எடுக்கிறாங்களோ, மைனிங்னா என்ன, சுரங்கங்கள் தோண்டி அந்த சுரங்கத்தில் இருக்கக்கூடிய தாது மணலை எடுத்து அந்த தாது மணலை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்தெடுத்து பல டன் தாது மணலை பிரித்தெடுக்கும் போது தான் 1 கிராம் தங்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இந்த மைனிங், கிரிப்டோ கரன்சி மைனிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரிப்டோ கரன்சி மைனிங், பிட்காயின் இப்படிலாம் சொல்லும்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு டெக்னாலஜியினுடைய பெயர் பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான். நான் முதல்ல ஒரு விஷயத்த சொன்னேன், என் நண்பனுக்கு நான் ஒரு 5 பிட்காயினை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது. அது ஒரு கணக்கு புத்தகத்தில் எழுதப்படுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கணக்கு புத்தகம், லெட்ஜர் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் பாருங்க, இந்த கணக்கு புத்தகம் ஒரு நபர் சூஸ் பண்ணி வைக்கல, இல்லாட்டி ஒரு நபருடைய கண்ட்ரோலில் கிடையாது. எக்ஸாக்டாக சொல்லப்போனால் நான் 100 ரூபாய் வச்சுருக்கேன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட எவ்வளவு ரூபாய் தாள்கள் அச்சடிக்கப்பட்டிருக்கு, அந்த ரூபாய் தாள்கள் இப்போ யார் கையில் இருக்குது அப்படிங்கிறத வரை கண்டுபிடிக்க முடியும். என்னுடைய அக்கௌண்ட், என்னுடைய அசட்ஸ், என்னுடைய சொத்து இதெல்லாம் ட்ரேஸ் பண்ணி வரும்போது ஏன்ட்ட 2000 ரூபாய் தாள்கள் இத்தனை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 50லேருந்து 60% யாரால் கண்டுபிடிக்க முடியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய என் தெருமுனையில் ஒரு வியாபாரி இருக்காரு, நான் அவருக்கு லட்சக்கணக்கான பணம் கொடுக்கணும். அவர் நினைச்சார்னா என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸை எடுத்து பார்க்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஏன்னா அது சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம், அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அரசாங்கத்தால் நியமிக்கப்படும் அதிகாரிகளால் மட்டும்தான் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், அதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ், என்னுடைய சிபில் ஸ்கோர் இப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே பார்க்க முடியும். ஸோ இது சென்ட்ரலைஸ்டு. டீசென்ட்ரலைஸ்டுனா கிடையாது. யார் வேணாலும், எந்த பப்ளிக் வேணாலும் என்னுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஸோ அதுக்காகத்தான் இந்த பிட்காயின் அப்படிங்கிறதே உருவாக்கப்படுது. யாரை நம்பி நம்ம இருக்கக்கூடாது, குறிப்பாக இந்த அரசாங்கங்கள் இல்லாட்டி தனிநபர் இல்லாட்டி பெரும் பண முதலைகள் இவங்களை நம்பி இருக்கக்கூடாது. நமக்குன்னு தனியான ஒரு சுதந்திரம் வேணும், அதுக்காக இந்த டிஜிட்டல் கரன்சியை ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது தான் தாரக மந்திரமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுடைய கரன்சி அப்படிங்கிறதே இந்த கிரிப்டோ கரன்சி தான். பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜி, லெட்ஜர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். லெட்ஜர்னா நம்ம கணக்கு புத்தகத்தில் எழுதி வைக்கணும். ஸோ நான் என்னுடைய நண்பனுக்கு 5 பிட்காயினை கொடுத்துட்டேன். விக்கி இன்னொரு நண்பன் ஏ அப்படிங்கிற நண்பனுக்கு 5 பிட்காயினை கொடுத்துட்டாரு. இன்னொரு நண்பர், அதாவது நான் கொடுத்த நண்பர் வேறொரு நண்பருக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஸோ விக்கியினுடைய ஏ அப்படிங்கிற நண்பர் விக்கியினுடைய பி அப்படிங்கிற நண்பருக்கு இந்த 5 பிட்காயினை கொடுத்துட்டாங்க. இப்படிங்கிற லெட்ஜர் எழுதப்படுது. அதாவது ஒரு பிளாக் ஆஃப் டேட்டா, ஒரு பிளாக் ஆஃப் டேட்டா, யார் சென்டர் யார் ரிசீவர், இவ்வளோ விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ சென்டர் யார், ரிசீவர் யார், எவ்வளவு பிட்காயின் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு பிளாக் இருக்குது. இதே மாதிரி அந்த ரிசீவ் பண்ண நபர் வேறு யாருக்காவது அந்த பிட்காயினை கொடுக்கும்போது அவருடைய பெயரில் இந்த லெட்ஜருக்கு ஈக்குவலான இன்னொரு லெட்ஜர் அப்படிங்கிறது தயாரிக்கப்படுகிறது. இப்படி இந்த பிளாக் அப்படிங்கிறது ஒரு செயினாக மாறுற இந்த டெக்னாலஜியை தான் பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பின்னாடி நிறைய காம்ப்ளெக்ஸான வேர்டிங்ஸ் இருக்குது, காம்ப்ளெக்ஸான டெக்னாலஜி இருக்குது. அவ்வளோ இன்டெப்த்தாக போக போக பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக் செயின் டெக்னாலஜியில் லெட்ஜர் அப்படிங்கிறது இல்லாட்டி அந்த பிளாக் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது இப்போ ஒரு 10 கம்ப்யூட்டர் இருக்குன்னா 10 கம்ப்யூட்டருக்கும் டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுது. சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் கிடையாது, எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எல்லோருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா விக்கிட்ட எவ்வளோ பிட்காயின் இருக்குன்னு தெரிஞ்சிருமே அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கலாம். இங்கே தான் ஹேஷிங் அப்படிங்கிறது விளையாடுது. பொதுவாக ஃபேஸ்புக்கில் உங்களே மாதிரி ஒரு நபர் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் எப்படி கண்டுபிடிக்குது? உதாரணத்துக்கு ஆக்டர் விஜய்க்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது ஃபேஸ்புக்கில், அவருக்கு ஒரு ப்ரொஃபைல் பிக்சரும் இருக்குது. அதே ப்ரொஃபைல் பிக்சர் எடுத்து நான் என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சராக மாற்றினேன்னா ஃபேஸ்புக் எனக்கு ஒரு வார்னிங் தருவாங்க, இது உன்னுடைய உண்மையான ப்ரொஃபைல் பிக்சர் கிடையாது, இதே ப்ரொஃபைல் பிக்சரில் வேறொரு நபர் இந்த ஃபேஸ்புக் தளத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான். ஒரு புகைப்படத்தை ஒரு செகண்டில் எப்படி ஃபேஸ்புக்கால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது?
இந்த கேள்விக்கான பதிலே ஹேஷிங்கில் தான் வந்து முடியும். இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இதெல்லாம் படித்து நல்லா தெரிந்தவங்களுக்கு இந்த ஹேஷிங் டெக்னாலஜியை பற்றி கூடுதலான அறிவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹேஷிங் அப்படிங்கிற மெத்தடே நிறைய டைப் இருக்குது. SHA 128, SHA 256 அப்படின்னு சொல்லி நிறைய டெக்னாலஜி இருக்குது, அதெல்லாம் தெரிய வேண்டாம். ஹேஷிங்னா ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கிடுவாங்க. அந்த புகைப்படத்துக்கு ஈக்குவலான ஒவ்வொரு பிட், ஒரு புகைப்படம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது அந்த புகைப்படத்துக்கு எவ்வளவு மெமரி இருக்குது, 4 பைட்டு, 512 கிலோ பைட்டு, KB அப்படின்னு சொல்லி வரும். சில நேரங்களில் 1 MB இருக்குது அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை ஒவ்வொரு பைட்டாக எடுத்து அந்த பைட்ஸுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்ட்ரிங், அதாவது ஒரு சொற்றொடர் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. சொற்றொடர்னா நார்மலாக வாசிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ABH அப்படின்னு சொல்லி ஒரு ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இப்படி ஒரு இமேஜுக்கு இதுதான்ப்பா ஹேஷ் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் அவங்களுடைய டேட்டா பேஸில் அப்லோட் பண்ணி வச்சுருவாங்க. இன்னொரு நபர் அதே இமேஜை அப்லோட் பண்ணும்போது அந்த இமேஜையும் இவங்களுடைய, அதாவது ஃபேஸ்புக்கினுடைய ஹேஷிங் அல்கோரிதத்தில் போடும்போது ஒரு ஸ்ட்ரிங் ஜென்ரேட் ஆகும். அந்த ஸ்ட்ரிங் ஆல்ரெடி ஃபேஸ்புக் டேட்டா பேஸில் ஏதாவது இந்த வார்த்தைகள் கூட சேருதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்டர் விஜயும் இதே ப்ரொஃபைல் பிக்சர் தான் அப்லோட் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டும் மேட்ச் ஆகுது. என்ன செய்கிறாங்க, ஒரு மெசேஜை அனுப்பி விடுறாங்க, நீங்கள் காப்பி செய்த ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை அப்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஹேஷிங் அப்படிங்கிறத வச்சு தான் ஒட்டு மொத்தமாக இந்த கிரிப்டோ கரன்சி இல்லாட்டி பிளாக் செயின், பிட்காயின் இவங்க எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹேஷிங் அப்படிங்கிறது தான் லெட்ஜரா பிளாக் செயினில் இருக்கக்கூடிய டேட்டாவாக மாறுது. ஸோ இந்த பிளாக் செயினில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் எடுத்து பார்த்தோம்னா இதே மாதிரி நமக்கு வாசிக்க முடியாத பல எழுத்துக்களாலான ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஸ்ட்ரிங்ஸை எடுத்து மறுபடியும் ப்ராசஸ் பண்ணி அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, யார் யாருக்கு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் வாசிக்க முடியும். இதுக்கு நிறைய மேத்தமேட்டிக்ஸ், நிறைய அல்கோரிதம் எல்லாமே நமக்கு தெரிய வேண்டும். இதுதான் சாதாரண ஒரு ப்ரொசீஜர். ஆனால் இந்த சாதாரண ப்ரொசீஜரில் முதல் பிட்காயின் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே கேள்வி. பிட்காயின் இல்லாட்டி இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்கிறது ஜஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் தான். அந்த சாஃப்ட்வேரை ரன் பண்ணும்போது, ஒரு அல்கோரிதத்தை நம்ம ரன் பண்ணும்போது அதில் நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கிது. அந்த அவுட்புட் ஒரு பிளாக்காக அங்கே மாற்றப்படுது. ஒரு பிளாக் வந்த உடனே ஒரு பிட்காயின் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு அலர்ட் வருது. அந்த பிட்காயினை நம்ம என்ன செய்கிறோம், பிற நபர்களுக்கு அனுப்புகிறோம். ஸோ ஒரு பிட்காயின் அடுத்த நபருக்கு அனுப்பப்படுது. அந்த அனுப்பப்படும் போது இரண்டாவது பிட்காயின் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. இப்படின்னு சொல்லி பல பிட்காயின் அப்படிங்கிறத உருவாக்க முடியும். டோட்டலாக இந்த உலகத்தில் எவ்வளவு தங்கத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் அது யாராலையுமே சொல்ல முடியாது. நாளைக்கு இந்தியாவில் 2 டன் தங்கம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு இடத்துல 2 டன் தங்கம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படலாம். ஆனால் இந்த பிளாக் செயின் இல்லாட்டி இந்த பிட்காயின் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாக்டாக 21 மில்லியன் பிட்காயினை மட்டும்தான் உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த சாஃப்ட்வேரில் சொல்லியிருக்கிற விஷயம், அதாவது சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெறும் 2 கோடி அப்படின்னு சொல்கிற அந்த பிட்காயினை தான் நம்மளால் உருவாக்க முடியும். இந்த 2 கோடி பிட்காயினை உருவாக்குவது எப்போது முடிவு பெறும் அப்படிங்கிற கேள்விக்கு 2140வது வருஷம் பிப்ரவரி மாதம். ஸோ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 120 வருஷத்துக்கு பிறகு தான் டோட்டல் பிட்காயினையும் நம்மளால் என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். இப்போ எக்ஸாக்டாக எவ்வளவு பிட்காயின் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1,87,49,318.75 பிட்காயின்ஸை மைனிங் பண்ணியிருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு நபரால், அதாவது நான் பெரிய அளவு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன், ரொம்ப ப்ராசஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன், இப்படி கம்ப்யூட்டர்லாம் வச்சு என்னால் ஒரு பிட்காயினை மைனிங் பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு உங்களால் ஒரு பிட்காயினை மைனிங் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5 வருடங்கள் கஷ்டப்படும் போது தான் ஒரு பிட்காயின் அப்படிங்கிறத நம்மளால் உருவாக்க முடியும். இப்போ டோட்டலாக உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஏற்பட்டிருக்கலாம். அது என்னடா ஹேஷிங்னு சொல்லிட்ட, பிட்காயினை மைனிங் வழியாக தான் உருவாக்க முடியும்னு சொல்கிற, அப்படின்னா என்னால் மைனிங் பண்ண முடியுமா, இந்த பிட்காயின் எப்போவுமே இப்படியே தான் இருக்குமா, இல்லை யாராவது திருட முடியுமா, லெட்ஜர் அப்படின்னு சொன்னேன், அதில் பிளாக் அப்படின்னு சொன்னேன், டோட்டலாக ஒரு பிளாக் அடுத்த பிளாக் இப்படி செயின் ரியாக்ஷன் மாதிரி இருக்குது, அதை பிளாக் செயின் சொல்லிட்டேன், இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும், இதெல்லாம் யாராவது ஹேக் பண்ணிட முடியுமா, இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கிற ரிஸ்க் என்ன, சரி ரிஸ்கே இல்லைனா என்னால் ட்ரேடிங் பண்ண முடியுமா, இப்படி பல கேள்விகளை விதைப்பதற்காகத்தான் இந்த முதல் பதிவு. இந்த முதல் பதிவை 1க்கு 2, 3, 4 முறை கேட்டு பாருங்கள். பிட்காயினை பற்றி தெரிந்தவர்களுக்கு இது எல்லாமே ரொம்ப சுலபமாக புரிஞ்சிருக்கும்.
தெரியாத நபர்களுக்காகத்தான் இந்த சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்றுக்கு 3 முறை கூட கேட்டு பாருங்கள். ஏன்னா வரும் காலம் கிரிப்டோ கரன்சி காலம் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. டிஜிட்டல் ரூபா அப்படிங்கிறதான் இந்தியாவிலும் விளையாடப் போகிறது. சீனாவில் டிஜிட்டல் யுவானாகவும் அமெரிக்காவில் டிஜிட்டல் டாலராகவும் மாறப்போகிறது. ஸோ இது இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுடைய குழந்தைக்கும் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். தயவு செஞ்சு 3 முறை கேட்டு பாருங்கள். இதில் நிறைய கேள்விகள் வரலாம், நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நான் சொல்லியிருக்கேன். எதெல்லாம் புரியலையோ அதெல்லாம் கீழே கருத்துக்களாக தெரிவிங்கள். அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். அடுத்த பாகம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாள் கேப்புக்கு பிறகு தான் அடுத்த வீடியோ வரும். இன்னைக்கு வியாழக்கிழமை. ஸோ வெள்ளிக்கிழமை கிரிப்டோ கரன்சினுடைய வீடியோ வராது. ஆனால் சனிக்கிழமை கிரிப்டோ கரன்சினுடைய வீடியோ வரும். வெள்ளிக்கிழமை காமனாக இருக்கக்கூடிய வேறு ஏதாவது டாபிக்க வீடியோ வரும். ஸோ ஒரு நாளுக்கு பிறகு அடுத்த நாள் கிரிப்டோ கரன்சி இந்த சீரீஸ்க்கான வீடியோவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், புரிஞ்ச மாதிரி இருக்கும். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்கள். எல்லாருமே தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுப்பா, நல்ல எஃபர்ட் போட்டிருக்க, நிறைய விஷயத்த சீக்கிரமாக சொல்லி கொடுத்துருக்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் பட்டனை தட்டிடலாம். எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.